ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஆண் ஜாதகர். அவர் ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னும் பணத்தை தொழிலில் முதலீடு செஞ்சு நல்ல லாபம் பெறலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யோசித்து அவர் தொழிலில் பணத்தையும் முதலீடு அவராக முடிவு எடுத்து செஞ்சிடறாரு. செஞ்சுட்டு அவருக்கு திடீர்னு என்ன யோசனை வருதுன்னா, அந்த பணம் வருமா அப்படின்ற மாதிரி யோசனை வருது. பணம் வருமா அப்படின்றதுக்காக பலன் கேட்டார். அதை நம்ம பார்த்துட்டு, இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்க காலத்தில் நம்ம அடுத்த 3 வருஷத்துக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோம். இதை எப்படி நம்ம அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் நம்ம சொன்னோம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் கடக ராசியில் பிறந்திருக்காரு. இப்போ அவருக்கு போய் கொண்டிருக்கும் அட்சய லக்னம் அப்படின்றது துலாம் அட்சய லக்னம். அதிபதி சுக்கிர பகவான் துலாம் வீடாகிய 1ஆம் பாவத்திற்கும் ரிஷப வீடாகிய 8ஆம் பாவத்திற்கும் அவர் தான் ஆதிபத்தியம் பெற்று 2ஆம் வீடாகிய விருச்சிகத்தில் இருக்கார். அப்போ இவர் இந்த காலகட்டத்தில் முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, 3ஆம் பாவம் முயற்சி, 3ஆம் பாவம் மாற்றம். இப்போ 3, 6 அப்படின்ற பாவகத்திற்கு, 3 அப்படின்றது தனுசு, 6 அப்படின்றது மீன வீட்டிற்கு அதிபதி குரு பகவான். இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் வீடாகி ரிஷபத்தில் இருக்கார். அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒரு முயற்சி செஞ்சு ஒரு தீராத பிரச்சனையில் மாற்றிக்குவார் அப்படின்றது அதோட கணக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு முயற்சி எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவராக எந்த முடிவும் எடுக்காமல் இவருடைய பார்ட்னர்கிட்ட விட்டணும். அதுதான் எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்றது அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறை தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த தொழில் ஒரு இது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு உத்வேகம் இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு. ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா, காலப்போக்கில் நமக்கு ஒரு அனுபவம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட ஜாதகம் இங்கே சாதகமாக இருக்கா, அந்த சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கான்றது அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாமல் அந்த இடத்துல போய் சிக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். இதனால தான் ஒவ்வொருத்தரும் இதை படிக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவான் இவர் விசாகம் 1ல் பயணிச்சிட்டு இருந்தார். விசாகம் 1 அப்படின்றது நவாம்சம் 7 நிகழ்காலத்தில் போகும். அந்த குரு பகவான் 8ஆம் வீடாகிய ரிஷபத்தில் இருக்கிறப்ப இவர் முடிவுகள் தப்பாக தான் எடுப்பார் அப்படின்றது அதோட கணக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் இவர் முடிவு எடுக்கக்கூடாது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இவர் பண்ணியிருக்கக்கூடாது. மேலும் விரையாதிபதி புதன் பகவான் அவர் எங்கே இருக்கார்? 12ஆம் அதிபதி கன்னி வீட்டுக்கும் வருது அதிபதி, 9ஆம் வீடாகிய மிதுனத்துக்கும் வருது அதிபதி. இந்த விரையாதிபதி புதன் பகவான் ஒரு லக்னத்திலே இருக்கார், அதாவது துலாம் வீட்டிலே இருக்கார். அப்போ அந்த விரயம் சம்மந்தப்பட்ட விஷயம் இவரை தேடி தான் இருக்குது. ஆனால் இதை ஒரு தெரியாதனால அவர் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அந்த பணத்தை அந்த காலகட்டங்களில் அவர் இழந்துடுவார். அப்போ இது அட்சய இலக்கண பற்றிய ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ண அப்படின்னா, இவர் இந்த காலகட்டத்தில் முடிவே எடுக்க மாட்டார். அவர் பார்ட்னர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு இவர் பணம் இருக்குன்னா அவர் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு பேசாமல் உட்காந்துருவார். இந்த இடத்துல தொழிலில் அவர் எந்த மாற்றமும் அவர் பண்ண மாட்டார். அதனால தான் எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு எல்லாமே இருக்குது. நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாம் நம்ம பண்ணினாலும் சில காலகட்டங்கள் அதுக்கு சாதகமாக இருக்காது. அது தெரியணும் அப்படின்றதுனால தான் எல்லோரும் ஏஎல்பி படிக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.